மிளகா என்ன பண்ணுற? இதோ அவரைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு இருக்கிறேங்க. உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக இருக்குது, அது என்ன பண்ண போகிற? இன்னும் எதுவும் பிளான் பண்ணல, என்ன பண்ணலாம் சொல்லுங்களேன். இது வறுவல் மாதிரி பண்ணிடுவேன், நல்லா இருக்கும். சரி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வறுவல் பண்ணிடலாம். உருளைக்கிழங்க நம்ம கழுவி எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றிட்டு உரிக்கிறப்ப சீக்கிரமாக உரிக்க முடியும். இதை ஃபுல்லாக நம்ம உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு உரிச்சிட்டு இருக்க உருளைக்கிழங்க அப்படியே சேர்த்துக்கோங்க. உடைக்க வேணாம், முழுசாக தான் சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு தூவி நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதனால் கம்மியாக வச்சுக்கோங்க. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை மாற்றிட்டு அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதனால் கம்மியாக பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகுலுந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா, கறி மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ மறந்துட்டேன், நல்லா அப்புறமா சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வறுத்து விடுங்க. அதனால் கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக வச்சுக்க வேணாம். இது நல்லா வறுத்து விடுங்க. நல்லா சூடு ஏறி வரப்போ பாருங்கள், இந்த ஃப்ளேவருக்கு வரும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கத்தியில் வந்து லைட்டாக குத்தி விடலாம். இது நீங்கள் உருளைக்கிழங்கு உரிச்சு முடிச்சோடனே குத்தி விடலாம். ஏன்னா மசாலா வந்து உள்ளே நல்லா கொஞ்சம் இறங்கும். அதுக்காக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை தூவி இறக்கி வச்சோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. அவங்களே சொல்லிட்டாங்க நல்லா இருக்குன்னு. எவ்வளோ சூப்பராக ரெடி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதேமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.